ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 3/1/2021 இன்றைய முதல்வர் அவர்கள் ஜாக்டோ ஜியோ அறிவிப்பிலே எங்களுக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத நிலையில் அன்றைய 6/1/2026 அன்றைய மாநில செயற்குழு கூடி 12/1/2026 போராட்ட ஆயத்த மாநாடுகளை நடத்தி 20/1/2026 எங்களுடைய மையங்களை மூடிவிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு செல்லக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் 14/1/2026 அன்று இயக்குனர் அவர்களும் இணை இயக்குநர்களும் கூப்பிட்டு அழைத்து பேசி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் இன்னும் 15 நாட்களுக்குள்ளாக என்று கூறினார்கள். இன்று அரசு என்னுடைய துறை செயலாளர் அவர்கள் இன்று இன்னும் ஒரு வாரம் அவகாசம் எடுக்கிறார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் 45 ஆண்டுகளாக நம்முடைய ஊழியர்களுக்கு கொத்தடிமை ஊதியம் பெற்றுக்கொண்டு இன்று இந்த அறிவிப்பு எதுவுமே இல்லாமல் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 40 ஆண்டு காலமாக இந்த துறையிலே பணி செய்து கொண்டு ஓய்வூதியம் என்பது ரூபாய் 2000 தான். ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 70 பைசா வைத்து ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாமல் எத்தனையோ இடங்களில் கோயில்களிலும் தெருக்களிலும் பிச்சையேற்கக்கூடிய நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் 3 கோரிக்கையை வைத்து இன்றைய முதல்வர் அவர்கள் தேர்தல் 2021 தேர்தல் கால வாக்குறுதியான உங்களுடைய சத்துணவுடைய காலமுறை ஊதியம் தருவேன், உங்களுடைய தொகுப்பூதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியம் தருவேன் என்றும் பணிக்கொடையாக ரூபாய் 5 லட்சமும் சமையலர் உதவியாளர்களுக்கு 3 லட்சமும் ஓய்வூதியமாக குடும்ப ஓய்வூதியம் தருவேன் என்று அரசு 313 தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்தார். 4.5 ஆண்டு காலமாகியும் சத்துணவு ஊழியர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் இன்று அறிவிப்பு வருமா என்று இருந்தார்கள். ஆனால் அது 3/1/2026 எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தொடர் வேலைநிறுத்தத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் சத்துணவு ஊழியர்கள் இருக்கிறோம். பல்வேறு அனைத்து மாநிலம் முழுவதும் 43,000 பள்ளிகளில் 1,26,000 பணியாளர்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே அனைத்து இடங்களும் காலி பணியிடங்கள் இருக்கிறது. 71,000 பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருக்கின்றோம். காலி பணியிடத்தை தொகுப்பூதியம் அரசாணை 95 8,997 மையங்களுக்கு மட்டும் ஊழியர்களை மட்டும் நியமனம் பண்ணுவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. 23 மாவட்டங்கள் மட்டும் பணியாளர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. மீதி மாவட்டங்களில் நியமனம் என்பது நடக்காமல் அது தொடர் வேலைநிறுத்தத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த முதல்வர் தான் எங்களுக்கு அறிவிப்பு இல்லாமல் இந்த நாளைக்கு 20/1/2001 முதல் 23/1/2026 4 நாள் மாவட்டம் முழுவதும் மாவட்ட தலைவர்களே தொடர் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்பதும் 24/1/2026 25/2026 2 தினங்கள் மாவட்ட தலைநகரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்பது மாநில செயற்குழு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்று நடத்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத காரணத்தால் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தொடர் போராட்டத்துக்கு நாளையிலிருந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.